வணக்கம் நேர்களே. இப்போ சரியாக இந்த இடம் எங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் ராம்நகர் பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் தான் இது இருக்குது. இங்கே வந்து 609வது நாள் வந்து அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே உணவு அருந்தி போகிறாங்க. சிறுவர் முதல் பெரியவர் ஏழை வித்தியாசம் கிடையாது, பணக்கார வித்தியாசம் கிடையாது, அனைவரும் வந்து உண்டு. வணக்கம் நேர்களே. இடம் என்ன கரெக்டாக எங்கன்னு சொன்னால் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ராமர் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து அன்னதானம் வந்து தினதோறும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு தொடங்கிடுவாங்க. தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மணி வரோட முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி இது எத்தனாவது நாள்னு கேட்போம். இது தொடங்கி இன்றைக்கி எத்தனாவது நாளாக வந்து இந்த அன்னதானம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் இங்கே போட்டுருக்காரு அன்னதானம் தொடங்கி இன்றைக்கி 609வது நாள். 609வது நாள் வந்து இந்த அன்னதானம் வந்து சிறப்பாக நடைகிறது. ராம்நகர் இந்து தர்ம பரமால சங்கம் வந்து இந்த அன்னதானத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதனோட செயலாளர் தான் இங்கே இருக்கிறாரு. சரி, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டிபி விஸ்வநாதன். இன்றைக்கி 609வது நாளாக வந்து இந்த அன்னதானம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே வந்து உங்கள் வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கேன். சரி, இன்றைக்கி ஒரு பதிவு போடணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். சரி சொல்லுங்கள், இது எப்படி நடத்துறீங்க என்னன்னு சொல்லுங்கள். சார், சுமார் 400லேருந்து 450 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க. வாரத்தில் 6 நாளைக்கு சாப்பாடு. அது ஒரு இனிப்பு, ஒரு கலவை சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு சாதம், அப்புறம் தயிர் சாதம், ஒரு காய், ஒரு காய், ஊறுகாய். இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துட்டுருக்கோம். வாரத்தில் 6 நாளைக்கு பப்ளிக் சப்போர்ட் தான் மெயின். இல்லைனாலும் நாங்கள் இதை பண்ணுவோம். ராமரோட அங்கே தான் அந்த ஆசீர்வாதம் நடக்குது. நிரந்தரமாக நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை. ஓகேங்க, வாழ்த்துங்க.